வணக்கம். தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள், நெருக்கமான கடவுள் யாருன்னா ஃபஸ்ட்டு முருகனை தான் சொல்லுவாங்க. அப்புறம் தான் சிவன்லாம். முருகன் நினைத்த மாத்திரத்திலேயே அவனுடைய வேல் வருமா, அவனுடைய மயில் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா, சேவல் வருமா, இப்படியெல்லாம் உணர்வுபூர்வமாக சொல்கிறார் அருணகிரியார். அந்த அருணகிரியாரின் வாக்கு 100க்கு 100 உண்மைன்னு சொல்கிற பக்தி நெறியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஆக இந்த முருகனுக்கு இந்த வேலால் வேலன்னு ஒரு பெயர், மயிலால் மயில் வாகனம், சேவர் கொடியோன், இப்படியெல்லாம் நிறைய பெயர்கள் இருக்குது அவருக்கு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, அப்படிலாம் பாடுறோம் இல்லையா? அது இல்லாமல் வேல் வகுப்புலையும் சொல்லியிருப்பார். வேலை பற்றி சிறப்பு எல்லா பாடல்களையும் சொல்லியிருப்பார். திருப்புகழ், கந்தரனுபதி, கந்தர் அலங்காரம் அப்படின்னு எல்லாத்துலையும் சொல்லும்போது வேல் வகுப்பில் சிறப்பாக வேலை பற்றி அவர் சொல்லியிருப்பார். தனித்து ஒருவன் நடந்து போனால் அவனுக்கு துணையாக வருவது இந்த வேல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பாடல் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையது ஆகும். இரவு பகலெல்லாம் துணையாக இருக்கும் அந்த வேல் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார் அருணகிரியார். அது இல்லாமல் இந்த வேலை பற்றி விருத்தங்கள் எழுதியிருக்காரு. வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் அப்படின்னு விருத்தங்கள் எழுதியிருக்கார். அதில் வேலோட சிறப்பை பற்றி இன்னும் அழகாக எழுதியிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தமிழில் இவ்வளவு நூல்கள் இருக்குது, வேலை பற்றி இருக்குது, நம்ம இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கோம். தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு, தெரிஞ்சவங்களுக்கு இது இன்னும் உதவியாக இருக்கும். ஆகையா இந்த முருகன் நமக்கு பரிசாக கிடைச்சது யாரால் தெரியுமா? இந்த முருகன்ற ஒரு வரம் நமக்கு கிடைச்ச யாரான்னா அசுரன் சூரபத்மன். இந்த சூரபத்மன் வந்து அசுரகுலத்தை சேர்ந்தவன். இவனுக்கு சர்வலோகத்தையும் ஆளணும்னு ஒரு ஆசை, சர்வ வல்லமை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. இதனால் என்ன பண்ணானா, சுக்கராச்சாரியார்கிட்ட போய் உபதேசம் பெற்றானான். அவர் என்ன சொன்னாராம், உனக்கு இதெல்லாம் வேணும்னா போய் சிவனை நோக்கி தவம் இரு அப்படின்னு சொல்லிட்டார். சிவனை நோக்கி தவம் இருந்தான். ஆனால் ஈசன் வரவே இல்லையாம். மனம் உடஞ்சி போயிட்டாராம் அந்த அசுரன் சூரபத்மன். எதுக்கு நம்ம இருக்கணும், இவ்வளோ நாள் தவம் புரிஞ்சோம், ஆனால் ஈசன் வரலையே அப்படின்னு ஒரு யாக வேள்வி வளர்த்து தன்னுடைய அங்கங்களை எல்லாம் வெட்டி அந்த யாக குண்டத்தில் போட்டுக்கிட்டு இருக்காரான். கை கால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரம்னா கழுத்தை அறுத்து நம்ம அந்த யோம குண்டத்தில் போட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டார். தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது சிவன் வந்து எதிரில் நிற்கிறார். என்னப்பா வேணும், உன்னுடைய தவத்தை மீச்சினோம், வேண்டும் வரம் கேள் அப்படின்லாம் சொல்லிட்டார். சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான், அசுரன் தானே, அவனுக்கு என்ன அவ்வளோ நல்ல குணமாக இருக்க போகுது, 108 யுகங்கள் உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு வரம் கேட்குறான். அதுக்கப்புறம் 1008 அண்டங்கள், 1 2 இல்லை, 1008 அண்டங்களையும் ஆள வேண்டும். அப்புறம் இந்திர ஞாலம் என்னும் இந்திரனுடைய தேர் எனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறான். அப்புறம் கடைசியாக ஒன்று சொன்னான், சாகா வர வேண்டும், எனக்கு அழியாத வர வேண்டும், என்னை யாருமே அழிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வரம் கேட்குற உடனே ஈசன் என்ன சொன்னாராம், அப்பா பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது, இந்த சிஸ்டம் இந்த கண்டிஷன் எல்லாம் இந்த நம்ம சிஸ்டமில் இல்லை, அதனால் வேறு ஏதாவது கேளு அப்படின்னு சொன்ன உடனே நல்லா யோசித்து அப்புறம் என்ன சொல்கிறான்னா, எனக்கு சிவசக்தியால் மட்டும் எனக்கு அழிவு இருந்தால் போகிறோம், வேறு ஒரு சக்தியால் என்னை அழிக்கக்கூடாது அப்படின்னு வர வாங்கினான். சிவசக்தியால் மட்டும்தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு சொல்கிறானா. அப்புறம் என்ன பண்ணார், சரிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த வரத்தையும் கொடுத்துட்டாரு. சிவசக்தியால் மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு. அண்ட சராசரங்களும் அவனுடைய குடைக்கீழ் வந்துட்ட உடனே அவனுடைய அட்டகாசம் ஆரம்பித்தாச்சு. ஆணவம் வந்துட்டுது, அகங்காரம் வந்துட்டுது. என்ன பண்ணுறான், தேவர்களை எல்லாம் சிறை பிடித்தான். அதுக்கப்புறம் முனிவர்கள், யோகிகள், இவங்க எல்லாரையும் தரக்குறைவாக நடத்துகிறான், இழிவாக நடத்துகிறான், இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறான். ஆக இவங்க எல்லாரும் போய் ஈசன்கிட்டே போய் நிற்கிறாங்க. அப்பா நீ யாருக்கு போய் வரம் கொடுத்துருக்க, அவன் எங்களை தினமும் சாகடிக்கிறான், இதிலேருந்து எங்களை விடுதலை செய்
அப்படின்னு தேவர்கள்லாம் போய் மண்டியிட்டு அழுகிறார்களாம். அப்போ தான் ஈசன் வந்து என்ன பண்ணுறாரு, சரி உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற. இல்லைன்னா அதானே பண்ணுவார், உயிர்களை காப்பது தானே அவருடைய கடமை. அவர் என்ன பண்ணுறார், தன் நெற்றி கண்களிலிருந்து 6 தீப்பொறிகள் வாயு மூலமாக, வாயுன்னா இந்த அட்ட திக்குகள் இருப்பாங்களா, எல்லாரையுமே அவன் சிறைப்படுத்தி வச்சுக்கிட்டான். அக்னியை சிறைப்படுத்தி வச்சுக்கிட்டான் சூரன், வாயு, வருணன், குபேரன் கையில் இருக்க காசெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டான். இப்படியெல்லாம் ரொம்ப சித்திரவதை பண்ணான். அதனால் வாயு மூலமாக சரவண பொய்கையில் அந்த 6 தீப்பொறிகள் விழும்படி செய்தாராம். அந்த 6 தீப்பொறிகளும் முருகனா அவதாரம் எடுத்து ஆறுமுகனா நமக்கு வந்து கிடைச்சார். இதுதான் முருகன் தோன்றிய வரம் நமக்கு. இப்போது அந்த கதையை பார்ப்போம். இந்த பாடல், முதல் பாடலை பார்க்கலாம். அந்த முதல் பாடலில் இந்த அசுரன் கடலுக்குள்ளே போய் ஒழிச்சிக்கிட்டான். கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்ட உடனே அது எப்படி மாமரமாக போய் ஒழிஞ்சிக்கிட்டானோ, மாமரமாக இந்த நதிகள் வந்து விழும் இடத்த அடைச்சிக்கிட்டு அப்படியே விழுந்துட்டாங்க. அந்த மாமரமாக போய் ஒழிஞ்சிக்கிட்ட உடனே முருகன் என்ன பண்ணுறாரு, வேலை வீசுகிறாரு. வேல் வீசின உடனே அந்த வேலனுடைய பெருமைகள் எப்படி இருக்குன்னு அவர் இதில் சொல்கிறாரு. மகரம் அலறு இடைப்புரள உரகம் கன பன மௌலி மதியும் இரவியும் அலையவே அப்படிங்கிறாரு. இங்கே மகரம் அப்படின்னு சொன்னால் மகர மீன்கள், சுறா மீன்கள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். சுறா மீன்கள் அதெல்லாம் எங்கே இருக்கான், கடலில் இருக்கான். இந்த வேல் வீச்சு விழுந்த உடனே கடல் நீர் ஆவியாக போயிட்டுது. அந்த வெப்பம் தாங்காமல், வேலுக்கு அவ்வளோ வெப்பம். ஏன்னா இவர் தீப்பொறிகள்லேருந்து பிறந்தவர் இல்லையா, உமாதேவியார்கிட்டேருந்து அந்த வேலை வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த தாக்கம், அந்த வெப்பம் தாங்காமல் கடல் நீர் வற்றி போச்சான். கடல் நீர் வற்றி போனோடனே எப்படி இருக்கும், அந்த மைதானம் ஒரு சேரும் சகதியுமாக இருக்கும். அப்போ இவர் சொல்கிறாரு, மகரம் அலறு இடைப்புரள அப்படின்னு. இந்த மகர மீன்கள்லாம் அலறுனா சேரு, அந்த சேத்துல இடைப்புரள தொப்பு 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 தொப்புன்னு துள்ளி துள்ளி குதிக்குது. தண்ணி இருந்தால் தானே அது நீந்தோம். தண்ணி இல்லாமல் வெறும் சகதியில் என்ன பண்ணுது, பொத்து பொத்துன்னு விழுது. அந்த மாதிரி விழும்போது பெரிய பெரிய சந்து, பெரிய பெரிய பொந்துகள்லாம் ஏற்படுதான் அந்த சேத்துக்குள்ளே. அந்த சேத்துக்குள்ளே, அந்த பொந்துக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உரகம் கன பன மௌலி. உரகம்னா பெரிய பாம்பு. பெரிய பாம்புன்னா யார், அவர் ஆதிசேஷன் என்கிற 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் என்கிற பெரிய பாம்பு. கன பன மௌலி. கனன்னா கூட்டம், அந்த பாம்புகள் கூட்டம். பன மௌலி, பனன்னா பனா முடிகள், 1000 முடிகள் அந்த சந்துக்குள்ளே தெரியறதான். எப்படி அது பாட்டு பள்ளம் பள்ளமாக நோண்டி போட்டிருக்குதுங்க. துள்ளி குதிச்சோடனே அது பள்ளமாக எடுத்து அதில் அதல பாதாளம் தெரியுது. அந்த அதல பாதாளத்துள்ள இருக்கிற பாம்புகள் அதோடைய முடிகள் தெரிகிறது. எப்படி தெரிகிறது அப்படின்னா, மதியும் இரவியும் அலையவே. மதி என்றால் சந்திரன், இரவி என்றால் சூரியன். அலையவே, அலையவேனா என்னது, அது காலையில் சூரியனுடைய கிரணங்கள் அந்த பொந்துக்குள்ளே போனால் அதில் இருக்கிற 1000 மணாமுடிகள், அதுக்குள்ளே இருக்கிற வைடூரியங்கள்லாம் ஜொலிக்கிறதும், தக 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 தகன்னு ஜொலிக்கிறதும். சந்திரனுடைய ஒளிக்கிட்டு போன உடனே அந்த சந்துக்குள்ளே அந்த வைரமுடிகள் தெரிகிறதாம். இப்படி அழகாக எழுதுறார். இதுதான் முதல் லைனு. அடுத்த பத்தியில் வேல் வீச்சின் வேகத்தில் மேகங்கள் உட்பகுதியில் சுழற்சி ஏற்படுகிறது. சூரனாகிய மாமரம் நதிகள் சமுத்திரத்தில் விழாமல் அடைத்து நின்றதால் நதிகளின் ஓட்டம் நிறுத்தப்பட்டன. இந்த மாமரம் போய் அப்படியே அந்த நதி வந்து விழுற இடத்துல அப்படியே அடைச்சிக்கிச்சு. அதனால் நதிகள் வரல. நதிகள் வராமல் அந்த இடம்லாம் அப்படியே இன்னும் சகதிமாக இன்னும் ட்ரை ஆகிடுச்சு. மலைகள் அந்தரத்தில் ஆடத் தொடங்கின. மலைகள்லாம் என்ன பண்ணுதான், அசையறதான், அசையறது தெரியுதான். மலைகள்லாம் சிறகு முளைத்து அப்படின்னு சொல்லி வேல்மாறலில் சொல்லியிருப்பார். திசைக்கிரியை முதற்குழிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்க விசைத்து அதிர ஓடும் அப்படின்னு வேல்மாறலில் ஏற்கனவே சொல்லியிருப்பார்.
அது எப்படின்னா மலைகள்லாம் ஆந்திரத்தில் ஆடுற மாதிரியா இருக்கான். இந்த குளிசன் அப்படிங்கிற இந்திரன் வஜ்ராயத்தால் அதனுடைய சிறகுகளை அறுத்தானா. அதுக்காக அறு சிறை அப்படின்னு இந்த பாடலில் வரும். ஆக இந்த மலைகள் அசைகிறது அப்படின்னு. இந்த வேலினுடைய வீச்சம் விழுந்தவுடனே இவர் மாமரத்தை விழுந்தவுடனே கடல் நீர் மறுபடியும் அந்த அடைத்திருந்த இடம்லாம் நகர்ந்து போய் நதிகள் வந்து விழத் தொடங்கின. அது இல்லாமல் இந்த வெயிலோட வீச்சம், அந்த அதிசக்தி ஆற்றல் வானத்தில் இருக்கிற மேகங்கள் அதுக்குள்ளே இருக்கிற உள்பாகத்தில் போய் ஒரு சுழற்சி ஏற்பட்டு விட்டதான். அது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுதான். அந்த அதிர்ச்சி ஏற்பட்ட உடனே பெருமழை பெய்தது. பெருமழை பெய்த காரணத்தினால் நதிகள், கங்கா முதல் இருக்கிற மற்ற நதிகள் எல்லாமே அந்த மலை மேலே அழகாக பாயத் தொடங்கி அப்படியே அது கடலில் வந்து விழுந்தன. கடலில் வந்து விழுந்த உடனே நெற்பயிர்கள்லாம், அந்த மலை பகுதியில் இருக்கிற நெற்பயிர்கள்லாம், மலை வயல்கள் இருக்கும் இல்லையா, நெற்பயிர்கள்லாம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிது. அந்த நதியோட ஓட்டத்திலேயே இந்த நெற்பயிர்களோடு முத்துக்களும் சேர்ந்து வந்தன. அந்த நெற்பயிரையும் முத்துக்களையும் மலைப்பெண்கள் உருளிலிட்டு குத்தி புடைக்கின்றனர். இப்படி ஒரு அழகாக ஒரு காட்சியை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மலைகள் சந்தோஷப்பட்டது. தண்ணி வந்தோடனே மலைகள்லாம் சந்தோஷப்பட்டது அப்படின்னு இதில் எழுதியிருப்பார். வளர் எழிலி குடர் உழல இமையவர்கள் துயரகல. வளர் எழிலி, எழிலினா மேகம், வளர்னா பெரிய பெரிய மேகம், குடர் உழல இந்த வேல் வீச்சோட தாக்கம் தாங்க முடியாமல் அது கொடுக்குற உட்பாகம்லாம் அந்த குடர் உழல அப்படியே சுழற்சி ஏற்பட்டு பெருமழை பெய்தது. இமையவர்கள் துயரகல, தேவர்கள்லாம் அவங்க துன்பம் நீங்கி போச்சு. தேவர்கள் துன்பம், இமையவர்கள்னா ஏன் தேவர்களை இமையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கண்ணை இமைக்க மாட்டாங்கன்னா, அதனால் இமையவர்கள் துயரகலை, துயரம்னா துன்பம், துன்பம் அகன்று போயிட்டது. அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இமையவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. எதனால்? மாமரம் 2ஆக புலந்தாச்சு, சூரன் வதம் பண்ணியாச்சு. இதுதான் அந்த சந்தோஷம். இப்போது பெருமழை பெய்கிறது. மகிழ்வு பெரும் அரிசிறையவாம் சிகர வரை. இந்த மகிழ்வு பெரும் அரிசிறை தான் இப்போ சொன்னல மலைகளுடைய அந்த சிறகுகளை இந்திரன் என்கிறவன் வஜ்ராயுதத்தினால அந்த சிறைகளை வெட்டினான் அப்படின்னு வேல்மாறலை சொல்லியிருப்பார். அந்த அரிசிறையை, அந்த அறுத்த சிறகுகளை அறுத்த அந்த மலைகள்லாம் மகிழ்ச்சி பெற்றன. மகிழ்வு பெரும் அரிசிறையவாம் சிகரம்னா வரை, சிகரம்னா உசரம் இல்லையா, மலைகள் உச்சி, அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி பெற்றன. அது இல்லாமல் மனை மருகு தோறும், மனைனா வீடுகள், மருகு தோறும்னா முற்சந்தி நாற்சந்தி அந்த தெருக்களோரம், நுழைய மகளிர் செழு நெல்களோடு தரளமிடவே. நுழைய மகளிர்னா அந்த மலைப்பெண்கள் இந்த கொலுசு மணிகள்லாம் போட்டிருப்பாங்களா, அது சில் 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 சில்லுன்னு ஒரு சத்தம் வரும். அது ஒரு சிறு சத்தம் கொண்ட மகளிர் அப்படின்னு அர்த்தம். அவங்க கால் சலங்கை சத்தமாக இருக்கலாம், இல்லை அவங்க பாட்டு பாடிக்கிட்டு வரலாம், ஏதோ ஒரு சத்தத்தோடு வராங்களாம் அந்த மகளிர். நுழையினா சத்தம். நுழைய மகளிர் செழு நெற்களோடு, இந்த செந்நிற நெல்களோடு தரளமிடவே. தரளம்னா என்னது? முத்துக்கள் கொழித்து வருகிறதாம். நாற்றுல அடித்து அந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக வந்துட்டுருக்காங்க. அதையெல்லாம் சேர்த்து இவங்க உரலில் இட்டு குத்தி புடைக்கின்றனர். இப்படி ஒரு காட்சியை, இயற்கை காட்சியை ஒரு அழகாக வர்ணிக்கிறார் அருணகிரியார். அது மட்டுமல்லாமல் செகம் சீரம் பக்கிரதி முதல் நதிகள் கதி பெற உதவி. இந்த செகம்னாக்கா உலகம், உலகத்திலே சிரம் முதன்மையானது கங்கை நதி தான். கங்கை நதியோட மற்ற நதிகளும் சேர்ந்து பாய்ந்து வந்து கடலில் விழுது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் இந்த வடிவேல்? இந்த கடல் நீரையெல்லாம் உறிஞ்சிட்டாரு அப்படின்னு தானே சொன்னாங்க. இந்த வடிவேல் யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வடிவேல் யாருடையது? இது முருகன் கைவேல். இதுதான் அங்கே சிறப்பாக சொல்கிறார். அந்த வடிவேல் முருகனுடைய வடிவேல். இந்த கூரிய வடிவேல் அழகான முருகனுடையது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த வடிவேல். அதுக்கப்புறம் யானையை பற்றி, அதாவது பிள்ளையாரை பற்றி சொல்கிறார். தகர மிருமதம் மணமருவு கடகலொழி தரு கவுளும் உரு வள் எயிரும் தழை செவியும் நுதல் விழியும்
உடைய ஒரு கடவுள் மகிழ்தரு துணைவன். விநாயகரை போற்றி பாடுகிறார். தகர மிருக மதம் அப்படின்னாக்கா வாசனை திரவியங்கள் அடங்கிய அந்த கஸ்தூரி, சந்தனம், நிறைய வாசனை திரவியங்கள் அடங்கிய மத நிறம் இந்த யானைக்கு. அது உள்ள கபோலம், நறுமணம் வீசும் மத நீர் தோன்றும் கபோலமும் தழைந்த காதுகளும். பெரிய காது இருக்கான் யானைக்கு இல்லையா? கணபதிக்கு பெரிய காது இருக்கு. எதனால பெரிய காது இருக்குன்னா, மக்களுடைய குறைகளை அப்படியே கொண்டு வந்து கொட்டலாமா, அந்த அளவுக்கு பெருசா தழைத்த செவிகள் அப்படின்றாரு. தழைத்த செவிகள், நெற்றிக் கண்ணும், நுதல் விழியும் அப்படின்னா நெற்றிக் கண்ணும் உடைய ஒரு கடவுள். இவர் ஒரு கடவுள். ஒப்பற்ற கணபதி, அவனின் சகோதரன். கணபதியின் சகோதரன் யார்? முருகன். அந்த முருகனின் சகோதரன் கணபதி. கணபதியை கைதொழுதக்கால் முருகன் துணைவனாக வந்து நிற்பான். அப்படி சொல்கிறார் இந்த பாட்டில். இதுதான் தகர மிருகமதம் என மனம் மருவு கடகுழொழி தருக்கவுளும் உருவள் எயிரும். வள் எயிறுனா பல்லு, வள் எயிறு அப்படின்னா வலிமை வாய்ந்த தந்தம், உருன்னா உரிச்சொல்லுங்க. உரு சால தவ நனி அப்படி சொல்லுவாங்களே, அந்த உரிச்சொல்லுது. அது சிறப்பாக சொல்கிறது. இன்னும் வலிமையான தந்தத்தை உடைய தழை செவியும் நுதல் விழியும், நுதல்னா நெற்றியில் இருக்கிற நெற்றிக்கண்ணு உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன். அவன் மகிழ்ச்சி தரும் துணைவன், மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் துணைவன். இவன் முருகனுடைய சகோதரன். அதுக்கடுத்து அமரர் குயிலும். இவர் தான் அந்த நெற்றிக்கண்ணுடைய முருகன். அதுக்கப்புறம் சொல்கிறேன், அமரர் குயிலும் உகரமலை எயினர் குல மடமயிலும். அமரர் குயில் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, தேவர்கள் தான் அமரர். அங்கே தேவர்கள் இடத்துல இருக்கிற குயில் யார்? தேவசேனா. குகரமலை எயினர் குல மடமயிலும். இந்த குகரமலை அப்படின்னாக்கா இந்த குகைக்குள்ளே இருக்கிற எயினர்னா வேடர்கள். வேடர் குல மடமயில் யார்? வள்ளி. தேவசேனா, வள்ளி என இருவர் குயமோடு அமர்புரியும் முருகன். அவங்களோட அனைத்து அப்படியே உட்கார்ந்துருக்கிற முருகன் அவன் குமரன், அருமுகன்னா ஆறுமுகம், ஷண்முகன். எதிரும் விருது நிசிசரர் அணிகள் புலைய விடு கொடிய வேலே. இந்த வேலுடைய சிறப்பு பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறார். இவர் விநாயகருடைய சகோதரன் மட்டுமல்ல, தேவர்களின் குயில், வேடர்களின் மயில், வள்ளி தேவானையுடைய கணவன். அவன் குமரன், ஷண்முகன். எதிரும் விருது நிசிசரன்னா அசுரர்கள் அலையலையாய் வந்த அசுரப்படையை வென்று கழித்து வெற்றிவேல் அப்படி சொல்கிறார். ஞானத்தை அளிக்கும் பேராசை, வஞ்சகம் முதலான பொல்லா குணங்களை கொள்ளும் தூய்மை நிலை அடைந்த பின் மனம் மானிட நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வு பெறும். இந்த வேலை வழிபட்டால், வேல் வழிபாடு செய்தால் சொல்கிறார், அவனை வழிபட அலையலையாய் வரும் எல்லா அசுர குணங்களும் மறையும். நமக்குள்ள ஒரு அசுரம் இருக்கானா, அந்த அசுர குணங்கள் எல்லாமே அழிந்துவிடும். வேல் வழிபாட்டினால அசுர குணங்கள் அழிந்துவிடும், எதிர்மறை சக்திகள் ஒழித்துவிடும். இப்படியெல்லாம் சொல்கிறார். மோட்ச நிலை பெறும். இப்படியெல்லாம் ஆசிரியர் ரொம்பவும் அழகாக சொல்கிறார் இந்த முதல் பாடலில். வேலின் சித்தம் அடியார்களின் பாக்கியம். இதைத்தான் நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில் சொல்லியிருப்பார் வேலை பற்றி. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட திரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை அப்படின்னு சொல்லியிருப்பார். தேங்க்யூ.